பிரியன் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அழகிய காலை வணக்கம். வருகிற பிஎட் எக்ஸாம் வந்து செகண்ட் செமஸ்டர் 23rd ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக குழந்தைகளின் உரிமைகளும் பாதுகாப்பும் இந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது குழந்தை உரிமைகள் என்பதன் கருத்தாக்கம். இந்த லெசனுடைய 2 இம்பார்ட்டண்டான 10 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் 1.04 இருக்கக்கூடிய குழந்தைகளின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் பணியாற்றி வரும் அரசு சாரா நிறுவனங்கள். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க் இந்த லெசனில். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24th பேஜ்லேருந்து 29th பேஜ் வரை இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் இதில் எழுதணும். இதோடைய செகண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் 1.08 இருக்கக்கூடிய குழந்தை உரிமைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மாநாடு. ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க். இதுக்கு சப்ஹெட்டிங்காக UNCRCயில் உள்ள பிரிவுகள் சரத்துக்கள் இந்த சப்ஹெட்டிங்கும் UNCRCயில் 42 சரத்துக்களையும் வகைப்படுத்திடும் 9 பகுதிகள். ஸோ இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க் இந்த லெசனோட. ஓகே, செகண்ட் லெசன் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுடைய செகண்ட் லெசன் வந்து யூனிட் 2 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள். ஸோ இதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டண்டான கொஷின் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2.01 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோடைய சப்ஹெட்டிங்காக வந்து தமிழ்நாட்டில் நிலவும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையின் பல்வேறு வடிவங்களும் போக்குகளும். ஸோ இந்த 2 ஹெட்டிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கொஷின். ஸோ இதே லெசனுடைய இன்னொரு கொஷின் இந்த 2.04 குழந்தைகளிடையே போதைப் பொருளுக்கு அடிமையாகும் போக்கு. இதை விட்டால் திரும்ப பாருங்கள் 2.05 இணையவழி வன்கொடுமைகள். 2.06 குழந்தைகளிடையே காணப்படும் தற்கொலை போக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேவா? செகண்ட் சாப்டருடைய 2.01 இருக்கக்கூடியதும் 2.01.1 இது ரெண்டும் சேர்த்து ஒரு கொஷின், ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இதே லெசனுடைய 2.04 இதுவும் 2.05 இதுவும் 2.06 இதுவும் இது மூணும் சேர்த்து ஒரு 10 மார்க் கொஷின். ஓகே, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுடைய தேர்ட் யூனிட். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தலாம். குழந்தைகளின் உரிமைகள், சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள். ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டண்டான கொஷின் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா 3.04 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். 3.04 இருக்கா, இதுவும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு 10 மார்க் கொஷின். இதுக்கப்புறம் இதே சாப்டருடைய இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஷின் குழந்தைகளின் பாதுகாப்புக்கான தேசிய கொள்கை. 3.07.1 இருக்கா. ஸோ இதுவும் 3.07.2 இது ரெண்டும் சேர்த்து ஒரு 10 மார்க் கொஷின். அதாவது குழந்தைகளின் பாதுகாப்புக்கான தேசிய கொள்கை, குழந்தைகளின் பாதுகாப்புக்கான தமிழ்நாடு அரசின் கொள்கை. அதாவது தேசியத்துடைய கொள்கையும் தமிழ்நாட்டு அரசுடைய கொள்கை இது ரெண்டும் சேர்த்து ஒரு 10 மார்க். ஓகேவா? அடுத்து 4th சாப்டர். ஓகே, 4th சாப்டர் பாருங்கள். குழந்தைகளிடம் நட்புடன் இருக்கும் பள்ளிகளும் ஆசிரியர்களின் பங்கும். ஸோ இந்த சாப்டருடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்ன்னு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா 4.06 இதில் பாருங்கள். குழந்தைகள் பங்கேற்கும் தமது குரல்களை, கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் இடமளித்தல் மற்றும் வாய்ப்பை உருவாக்குதல். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இதோடைய சப்ஹெட்டிங்காக 4.061, 4.062, 4.063,
4.064 இதெல்லாம் வந்து நீங்கள் சப்ஹெட்டிங் எழுதலாம். மாணவர் குரல், பள்ளியில் மாணவர் குரலின் முக்கியத்துவம், பள்ளிகளில் மாணவர்களின் குரலை ஒலிக்க செய்வதில் உள்ள சவால்கள், மாணவர் குரலுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கிடுதல், பள்ளிகள் எவ்வாறு துடிப்புடன் செயல்பட முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 4th சாப்டருடைய ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 4.06. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினாக எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 4.08 பள்ளி நிர்வாக குழுக்களின் பங்கு. ஸோ இங்கே இருக்குங்களா பள்ளி நிர்வாக குழுக்களின் பங்கு. ஸோ இந்த லெசன் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து சப்ஹெட்டிங்காக எதை கொடுக்கலாம் அப்படின்னா பள்ளி நிர்வாக குழுவின் அமைப்பு, பள்ளி நிர்வாக குழுவின் பணிகள். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சப்ஹெட்டிங்காக கொடுத்து இந்த சாப்டரை வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் 4th யூனிட்டில். இதில் வந்து நிர்வாகம், இப்போ பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பள்ளி மேலாண்மை அப்படின்னும் இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து 5th சாப்டர். 5th சாப்டரில் பாருங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பங்கேற்புக்கான திறன்கள். ஸோ இது வந்து 5th சாப்டர். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா பாதுகாப்புக்கு உள்ளாக்கக்கூடிய குழந்தைகளை அடையாளம் காணுதல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இதோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 5.02. ஸோ இங்கே இருக்குங்களா பல வகையான குழந்தைகள் வன்கொடுமைகள் மற்றும் புறக்கணிப்புக்கான எச்சரிக்கை அடையாள குறிகளையும் காரணிகளையும் அடையாளம் காணல் மற்றும் கண்டுணர்